எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன். ஒரு ஜோதிட ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் எங்கிருந்து பலன் சொல்ல ஆரம்பிப்பது, எந்த இடத்திலிருந்து பலன் சொல்ல ஆரம்பிப்பது, எந்த இடத்தில் முடிக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த கண்ணியை, வானவில்லின் வர்ணத்தை, பலன் சொல்கிற ஜாலத்தை நாங்கள் பாரம்பரிய ஜோதிட மூல நூல்களின் அடிப்படை வழியே பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம். RMS அஸ்ட்ரோ அகாடமி சுருதிகளின் வழியே, விதிகளின் வழியே பயணிக்கிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமிக்கு 4 தூண். ஒரு தூண் சுருதி மூல நூலில் உள்ள பாடங்கள், இன்னொரு தூண் விதிகள், இன்னொரு தூண் உதாரண ஜாதகங்கள், மூன்றாவது நூல் அனுபவத்தினுடைய சாரம். இப்படி இருக்கிற பொழுது ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் எதை சொல்ல வேண்டும் என்பதுதானே ஆணிவேர். எதையும் நாங்கள் மாற்றவில்லை, இருப்பதை இருக்கிற மாதிரி சொல்றோம். உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம், தெரிந்ததை தெளிவாக சொல்கிறோம், அறிந்ததை அறிந்து கொள்ளும்படி சொல்கிறோம், புரிந்ததை புரிந்து கொள்ளும்படி சொல்கிறோம், உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம், உள்ளதை உறக்கச் சொல்கிறோம். பரிகாரங்களாக கோயில்கள், சித்தர்கள், ஜீவ சமாதிகள் வழிபாடு, தலவிருச்சங்கள், இவைகளை தவிர நாங்கள் எங்களுக்கு தற்பொழுது அனுபவத்தில் உள்ள இந்த விஷயங்களை தவிர எந்திர, மந்திர, தகடு, தாயத்து, மூலிகை, பில்லி சூனியம், குட்டிச்சாத்தான் போன்றவைகளில் எங்களுக்கு பரிச்சயமும் இல்லை, அனுபவம் இல்லை. இறைவன் அதை எங்களுக்கு அனுபவத்தில் கொடுக்காத காரணத்தால் அதை தள்ளி வைக்கிறமே ஒழிய இன்று இப்பொழுது இந்த சூழ்நிலையில் அதை விலக்கி வைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காலம் அதற்கான சாவிகளை எங்கள் கரங்களில் தருகிற பொழுது அது எங்கள் அனுபவத்துக்கு சரியாக வந்தால், ஒத்து வந்தால் அதை உலகத்திற்கு பறைசாற்றுவதில் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியை அருவியாக கொட்டுவோம். ஒரு ஜாதகம் வந்துவிட்டால் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். ஜாதகத்தை படித்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, படிப்படியாக சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். ஒரு ஜாதகத்தை எடுத்தால் திசாபுத்திகளை எடுத்துவிட்டு விழாவாரியாக சொல்வது ஜாதகம் அல்ல. ஒரு ஜாதகத்தை எடுத்துவிட்டு திசைவாரியாக என்ன செய்யும் என்ன செய்யாது என்பதை விழாவாரியாக சொல்வதுதான் ஜாதகம். இப்படி ஜாதகத்தை சொல்வதற்கு மூல நூல்களுடைய பாடங்கள் ரொம்பவும் முக்கியம். அதில்தான் விதிகள் வைரங்களாக, ரத்தனங்களாக பதிக்கப்பட்டுள்ளது. ஒரு அட்டிகை இருக்கிறது, அந்த அட்டிகையில் நவரத்தனங்கள் பொருத்தி வச்சா எப்படி இருக்கும், அதுதான் மூல நூல்கள் உள்ள பாடங்கள். இப்போ ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கு பலன் சொன்னோம், அந்த பலனை பாடல்கள் வழியே சொன்னோம். அதை உங்களிடத்தில் பகிர்கிறேன். ஜாதகர் பிறந்த தேதி 19/2/2022 5:35 பிறந்திருக்காங்க. 5:35 PM மாலையில் கரூரில் பிறந்திருக்காங்க. சந்திர அந்த கட்டத்தை சொல்கிறேன். கடகலக்கணம், சந்திரன் கன்னியில் இருக்காங்க. சந்திர தசை இருப்பு 9 வருஷம். விருச்சகத்தில் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் புதன் சுக்கிரன், புதன் சனி பகவான், கும்பத்தில் சூரியன் குரு மாந்தி இருக்காங்க, ரிஷபத்தில் ராகு இருக்காங்க. நவாம்ச கட்டம் கும்பத்தில் லக்னம், மீனத்தில் குரு மாந்தி, மேசத்தில் சந்திரன் புதன், கடகத்தில் கேது பகவான் இருக்காங்க, சிம்மத்தில் சனி பகவான் இருக்காங்க, மகரத்தில் ராகு பகவான் இருக்காங்க, விருச்சகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சூரியன். நடப்பு தேச சந்திர தசை இப்போ ராகு புத்தி ஓடிட்டு இருக்கு. திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை திதி. திதி சூனிய ராசிகள் சிம்மம் மகரம் வருகிறது. இப்போ சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை கேட்டாங்க. அப்போ எதிர்காலத்தை கேட்ட பொழுதும் நாம் ஒன்று சொன்னோம், இந்த குழந்தையை தாய் பெற்றிருப்பால், தாய் அம்மா பெற்றிருப்பால், தாய் வளர்த்துவாங்கன்னு சொன்னோம். அப்போ அம்மாவுக்கும் தாய்க்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் செவிலி தாய் உண்டு,
வாடகைத்தாய் உண்டு, மாற்றாந்தாய் உண்டு. ஆனால் செவிலி அம்மா கிடையாது, வாடகை அம்மா கிடையாது, மாற்றான் அம்மா கிடையாது. அம்மா என்றாலே இறைவனிடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்கிறவள், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அழுது துடிக்கிறவள், நமக்காக நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் இறைவனிடத்திலே அப்பாவினிடத்திலே கேட்டு பெறுகிறவர்கள் தான் அம்மான்னு அர்த்தம். தாய் என்றால் வளர்த்துகிறவள், அந்த வந்த குழந்தைய பேணி காப்பாள். உலகத்தில் யார் வேணாலும் தாயாக முடியும், ஆனால் அம்மா ஒருத்தி தான். நம்மளை யார் பெற்று எடுக்கிறாளோ அவள் அம்மா, யார் வளர்த்தினாலும் அவங்க தாய் தான். அதனால தான் வாடகை தாயின்னு பேர் வந்தது. அப்போ இந்த குழந்தைய நான் ஒன்றே ஒன்று சொன்னோம், அம்மா இந்த குழந்தைக்கு சந்திர திசை நன்றாக இருக்கிறது, இடம் விட்டு இடம் மாறினால், மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறினார், பெற்றோர் கைகளிலிருந்து இன்னொரு கைகளுக்கு இந்த குழந்தை தவழ்ந்து போனால் இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சீரும் சிற்பமாக இருக்கும். கருவுற்றது ஒரு இடம், பிறந்தது ஒரு இடம், வளரப்போவது ஒரு இடம் என்று சொன்னோம். ஏன் எதிர்காலத்தை சொல்லுகிறோம் என்றால், சுருதிகளின்படி, பாடல்கள் படி, திசாகட்டங்கள் அமைந்து, ஜாதக கட்டங்கள் அமைந்து, திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு. சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த ஜாதகத்தை பார்க்குறோம், லக்னம் சரம், ராசி உபயம், லக்னாதிபதி 3இல் மறைகிறார், லக்னாதிபதிக்கு சுபர் பார்வை இல்லை. புதன் சனி 7 இருக்கிறாங்க. இந்த சனி பகவான் திதி சூனிய வீட்டில் இருக்கிறாங்க. நவாம்சத்தில் சனி பகவான் சிம்மத்தில் இருக்காங்க. லக்னாதிபதியோ எந்த சுபகிரகங்களும் பார்க்கல, சனி பகவான் தான் பார்க்குறாரு, விரையாதிபதி பார்க்குறாரு. அப்போ அந்த விரையாதிபதி பார்ப்பதனாலும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்திற்கு 8ஆம் 9ஆம் இடத்தில், 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில், சனிக்கு 9இல் சந்திரன் இருப்பதை நாம் கவனிக்கணும். சூரியன் எங்கே இருக்காரு? லக்னத்துக்கு 8இல் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். சந்திர தசையும் நடக்கிறது. அப்போவே இந்த குழந்தை தாய் தந்தையரை விட்டு பிரியும். எப்படி பிரியும்? இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்த பெற்றோர்களிடத்தில் சொன்னோம், இந்த குழந்தை அந்நியர் வளர்ப்பில் ஆமாங்க, இந்த குழந்தையை நாங்கள் சுவிகாரம் எடுத்திருக்கிறோம், அரசு அங்கீகரித்த முறையில் சுவிகாரம் பெற்றுள்ளோம்னு சொன்னாங்க. அதுக்கான வழிமுறைகள் அவங்க செய்து முடித்து விட்டார்கள். என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, இதில் குரு அஸ்தங்கம், சனி அஸ்தங்கம், 9ஆம் இடத்துல குரு பகவான் அந்த இடத்துக்கு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியாக வந்து 8இல் மாறுகிறார். இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? ஜாதக அலங்காரம் 627வது பாடல் 1925 மா வடிவேலு முதலியார் அவர்கள் உரை எழுதுகிறார். டி கோபால் நாயக்கரது சென்னை கோல்டன் பிரஸில் பதிப்பிக்கப்படுகிறது. 1925 பதிப்பு. அதுக்கப்புறம் வந்த பதிப்புலாம் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. அதை RMS அஸ்ட்ரோ அகாடமி இறையருளால், குருவருளால், திருவருளால், நவகிரக அருளால் சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு வருகிறோம். ஆண்டவன் அருள் இருந்தால் அது மறுபதிப்பு வரும். 9ஆம் வீட்டுக்குடையவன் குருவாய், இன்பமாய் சனி எய்தியே நோக்கிட, அன்பு புந்தியோடு ஆதவன் எங்குரில்னு வரணும். ஆனால் அச்சுப்பிள்ளைகளாக அங்கூரில்னு வருது. எங்குரீர் எங்கு இருந்தாலும் பின்பு பிள்ளையை அந்நியர் பேணுவார். 9ஆம் வீட்டுக்குடையவராக குருவா வரணும். அப்போ யார் வருவாங்க? கடகலக்கணத்துக்கு 9க்குரியவர் குரு. இன்பமாய் சனி எய்தியே நோக்கிட, அந்த குரு பகவானை சனி பார்க்கணும். குரு பகவான் இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில். அன்பு புந்தியோடு ஆதவன் எங்குற்றாலும், அப்போ சூரியனும் புதன்வனும் எங்கு வேணாலும் சேர்ந்துருக்கலாம். ஜாதகத்தில் இப்போ சூரியன் வந்து சனி வீட்டில் இருக்காங்க, புதனும் சனி வீட்டில் இருக்காங்க, புதன் சனியோடு சேர்ந்திருக்கிறார் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும். அன்பு புந்தியோடு ஆதவன் எங்குற்றாலும் பின்பு பிள்ளையை அந்நியர் பேணுவர். பிறந்த குழந்தைய இன்னொருத்தர் வளர்த்துவாங்க என்பதை இந்த பாடல் சுட்டி காட்டுகிறது. இதில் மிக முக்கியமான குறிப்பு, சிம்மம் மகரம், சூரியனும் சனி பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறாங்க. சூரியன் லக்னத்துக்கு 8இல் மறைகிறார், சனி பகவான் 7லேயே இருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்திலிருந்து எண்ணினீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 7ஆம் இடத்துல புதன் சனி, 8இல் சுக்கிரன் குரு வராங்க. அப்போ இந்த குழந்தை பிறந்தது ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருக்கும், வளரப்போவது வளர்ந்து கொண்டு இருக்கிற அந்த குடும்பம் நல்ல நிலபுலன்கள் சொத்து சோகங்களாக இருக்கும். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்து விட்டோமானால் நடக்கிற தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும்.
அதுக்கு பாடல் இருக்கிறது. 9ஆம் வீட்டுக்குடியவன் குருவாய் இன்பமாய் சனி எய்தியை நோக்கிட அன்பு புந்தியோடு ஆதவன் எங்குரில் பின்பு பிள்ளையை அந்நியர் பேணுவர். எவ்வளவு ஜாதக அலங்கார பாடல் பாருங்க, 627. அப்போ இந்த சந்திர தசை இந்த குழந்தைக்கு பெற்றோர்களிடத்திலிருந்து பிரிவை கொடுத்து வாழ்வில் உயர்வை கொடுக்கும். எனவே அம்மா பேறு பெற்றால் தாய் பெற்றாள் அப்படிங்கிறது அந்த தலைப்பு. எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து கோச்சாரமும் தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. அப்ப சந்திர தசை நடக்கிறது. 4ஆம் பாவகம், தசாநாதன், சாரநாதன், புத்தி கொடுத்தவர், வீடு கொடுத்தவர், சேர்ந்தவர், பார்த்தவர், ஆதிபத்தியம், நவாம்ச பலன்கள் இவற்றை கூட்டி சொல்கிற பொழுது நாம் வாடிக்கையாளருடைய மனதில் இடம்பெற முடியும். அதுதான் வாழ்நாள் முழுவதும் நிற்கும். வலைதளங்களில் கைதட்டு பெற்றால் காற்றில் கரைந்துவிடும். முகநூலில் லைக்ஸ் விருப்ப குறியீடு பெற்றால் விருப்பமில்லாத பொழுது அது மறைந்துவிடும். வாழ்நாள் முழுவதும் மறையாமல் நிறையாமல் குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் வாழ்நாள் முழுவதும் மறையாமல் நிறைவு பெற்று குறையில்லாமல் இருப்பதற்கு பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் வழியே பலர் நடக்காத பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். விதி இருப்பவர்கள் எங்களிடத்தில் சேருவார்கள், விதி இல்லாதவர்கள் கைத்தட்டு தட்டி விடுவார்கள். 1, 5, 9ஆம் பாவம் வலுவாக இருப்பவர்கள் உண்மையை நாடி தேடி கண்டறிவார்கள். கண்டறியுங்கள், உண்மையை உணருங்கள், உங்கள் இதய தராசில் நிறுத்து பாருங்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.